கர்த்தரிடத்துல தான் நீ மன்றாட வேண்டும், கர்த்தரிடத்துல தான் கேட்க வேண்டும். அவர் கண்கள் திறந்தவண்ணமாய் இருக்கிறது. இந்த துக்கமும் துயரம் எதனால் வருகிறது என்று பார்த்தோம்னா, நாம் செய்கிற பாவங்களினால்தான், நாம் செய்கிற துரோகங்களினால்தான். அப்ப ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கிறது என்று நாம் பார்த்தோமானால், அதை நாம் சீர்படுத்துவதற்கும் சரிப்படுத்துவதற்கு தான் தேவ சமூகம் எதற்காக நாம் நாடி போக வேண்டுமானால், இவைகளை சரிப்படுத்துவதற்காக. காரணம், அவர் பரிசுத்தராயிருக்கிறார், அவர் நீதியின் தேவனாயிருக்கிறார். அந்த நீதியின் வழியில் நாம் நடத்தப்பட வேண்டுமானால் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதுதான். அப்போ அதெல்லாம் இழந்துக்கிட்டு நீ எனக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க, எனக்கு சூனியம் பண்ணிட்டாங்க, இருக்கிறது இருளுக்கும் வல்லமை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்னொன்று சொல்றார், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் குறி சொல்வதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீ இஸ்ரவேலாய் காண பண்ண வேண்டும், நீ யாக்கோப்பாய் நிற்க வேண்டும்.